ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். பீரங்கிகள் முழங்க ராணுவ மரியாதை. மோடியை உச்சத்தில் வைத்த இலங்கை. தாய்லாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு வெள்ளியன்று இரவு பிரதமர் மோடி இலங்கை சென்றார். கொழும்பு ஏர்போர்ட்டில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இலங்கையின் முக்கிய அமைச்சர்கள் மோடியை வரவேற்றனர். சுதந்திர சதுக்கத்தில் பீரங்கி குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் பிரதமர் மோடி அழைத்து செல்லப்பட்டார். வரவேற்பை தொடர்ந்து இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கே மோடியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். இருதரப்பு உறவுகளை விரிவாக்குவது குறித்து இரண்டு தலைவர்களும் விவாதித்தனர். இந்தியா உதவியுடன் இலங்கையில் நடந்துள்ள பல்வேறு திட்டங்களை பிரதமர் மோடியும் இலங்கை அதிபரும் இணைந்து தொடங்கி வைத்தனர். .69% வளர்ச்சியுடன் தமிழகம் இந்தியாவிலேயே மிக அதிக வளர்ச்சி. முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழகம் 9.69% வளர்ச்சியுடன் இந்தியாவிலேயே மிக அதிக விகித வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. அதுவும் பாலின சமத்துவம், அனைத்து பகுதிகளுக்கும் சமமான வளர்ச்சி என அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியில் தொடர்ந்து கவனம் செலுத்தி இந்த சாதனையை நாம் எட்டியுள்ளோம் என்பதுதான் மிகவும் பாராட்டுக்குரியது. அடிப்படைகளில் உறுதி, நிலையான நிர்வாகம், தெளிவான தொலைநோக்கு ஆகியவற்றைக் கொண்டு நம் மாநிலம் மற்றும் மக்களின் எதிர்காலத்தை திராவிட மாடல் வடிவமைத்து வருகிறது. $1 டிரில்லியன் பொருளாதாரம் எனும் நம் பேரிலக்கை நோக்கி வலிமையோடும் உறுதியோடும் விரைந்து கொண்டிருக்கிறோம் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். அண்ணாதுரை சிலை மீது திமுக பாஜக கொடிகள். தஞ்சையில் பரபரப்பு. தஞ்சை பழைய பஸ் நிலையம் அருகே அண்ணாதுரை சிலை உள்ளது. இதன் அருகே திமுக மகளிர் அணி கூட்டம் நடக்கிறது. இதற்காக அந்த பகுதி முழுவதும் திமுக கொடிகள் கட்டப்பட்டுள்ளது. இந்த சூழலில் அண்ணாதுரை சிலை மீது திமுக மற்றும் பாஜக கொடிகளை இணைத்து மர்ம நபர்கள் போர்த்திவிட்டு சென்றனர். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் விரைந்து சென்று அண்ணாதுரை சிலையில் இருந்த கட்சி கொடிகளை அகற்றினர். நகரின் மையப்பகுதியில் உள்ள சிலை மீது திமுக மற்றும் பாஜக கொடிகள் போர்த்தப்பட்டிருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மனநலம் பாதித்த ஒருவர் இந்த செயலை செய்தது தெரியவந்தது. இருப்பினும் போலீசார் தொடர்ந்து விசாரிக்கின்றனர். பிலால் பிரியாணியா தர்பூசணியா? சதீஷ்குமார் டிரான்ஸ்பர் காரணம். தமிழகத்தில் கோடைக்காலம் ஆரம்பித்ததை அடுத்து தர்பூசணி பழங்களின் விற்பனை களை கட்டியது. அதே நேரத்தில் தர்பூசணி விற்கப்படும் கடைகளில் சோதனை நடத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சில கடைகளில் தர்பூசணிகளை சோதனை செய்து அந்த பழங்களை அகற்றினர். அவற்றில் ரசாயனம் கலக்கப்பட்டுள்ளதால் அவை அகற்றப்பட்டதாக தகவல்கள் பரவியது. இதையடுத்து மக்கள் தர்பூசணி வாங்குவதையோ சாப்பிடுவதையோ தவிர்த்தனர். இதனால் விற்பனை வீழ்ச்சி அடைந்தது. விவசாயிகள் பெரும் பாதிப்படைந்தனர். இதற்கு வியாபாரிகள் தரப்பில் கடும் எதிர்ப்பும் எழுந்தது. பின்னர் இதுகுறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் விளக்கம் அளித்திருந்தார். சென்னையில் சில இடங்களில் மட்டும் எலி கடித்த பழம், அழுகிய பழங்கள் உள்ளிட்டவைகளை மட்டுமே அப்புறப்படுத்தி இருந்தோம். சென்னையில் செயற்கை நிறங்கள் கலக்கப்பட்டதாக எந்த பழங்களும் அப்புறப்படுத்தவில்லை என்றார். அதே சமயம் சென்னையில் பிரபலமான பிலால் ஹோட்டலில் ஆய்வு செய்ய அரசு வாகனத்தில் சென்ற உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் பின்னர் சோதனை நடத்தாமல் திரும்பினார். இந்த நிலையில் சென்னை மண்டல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமாரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் போஸ் சென்னை மண்டலத்தை கூடுதலாக கவனிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமித்ஷா, APS இதுதான் பேசினர். உதயகுமார் விளக்கம்.
டெல்லி சென்று மத்திய அரசிடம் நிலுவை நிதிகளை வழங்க வலியுறுத்தியதோடு தமிழக சட்ட ஒழுங்கு சீர்கேடு, பாலியல் வன்முறைகள் குறித்தும் தெரிவித்தோம் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் சொன்னார். எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களுக்கான உரிமைகளை பெற்றுத் தருவதிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முதன்மையான இன்று போராடும் என்று கடந்த வாரம் டெல்லி சென்று இங்கே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நிலுவையில் இருக்கிற ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், SSA திட்டத்தின் கீழே கல்விக்கான நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், ரயில்வே திட்டங்களுக்கான நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், அதோடு இந்த அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அணைகளிலே அங்கே ஆற்றிலே அணை கட்டுகிற அந்த முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும், தமிழகத்துடைய ஜீவாதார உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்றும், அதே போன்று சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாயிருக்கிறது. இன்றைக்கு டாஸ்மாக் முறைகேடுல 1000 கோடியிலே தொடங்கி 40,000 கோடி அளவில் இருக்கிறது. அதே போன்று இன்றைக்கு பாலியல் பலாத்காரம் தமிழகம் தலைகுனிந்து இருக்கிறது. பெண்ணை தெய்வமாக மதிக்கிற இனம் தமிழினம். இது குறித்தெல்லாம் மத்திய அரசினுடைய கவனத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த சந்திப்பு என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இல்லை என்றாலும் மக்களை பாதுகாக்கிற இயக்கம் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எம்புரான் பட தயாரிப்பாளரிடம் 1.5 கோடி ரூபாய் பறிமுதல். பிருத்திவிராஜ் இயக்கத்தில் நடிகர் மோகன்லால் நடிப்பில் எம்புரான் திரைப்படம் வெளியானது. இந்த படத்தை கோகுலம் மூவிஸ், லைகா புரொடக்ஷன்ஸ் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து தயாரித்துள்ளன. குஜராத் கலவரம், முல்லை பெரியாறு தொடர்பான காட்சிகள் படத்தில் இடம்பெற்றதால் சர்ச்சை கிளம்பியது. இந்த சூழலில் கோகுலம் கோபாலனுக்கு சொந்தமான கோகுலம் சிட்ஃபண்ட்ஸ் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தினர். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள கோகுலம் சிட்ஃபண்ட்ஸ் நிறுவனம், நீலாங்கரையில் உள்ள கோகுலம் கோபாலன் வீடு உட்பட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடந்தது. இந்த சோதனையில் 1.5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது.